கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. பிரியமானவர்களை, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23வது வசனம். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். இங்கு பாருங்களேன், தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். பிரியமானவர்களே, நாவு நம்முடைய வாய் ஒரு முக்கியமான அவயம். எப்படி நம்முடைய கண்கள் முக்கியமானதொன்றோ நம்முடைய சரீரத்துல, அதே போல நம்முடைய வாய் கூட ரொம்ப முக்கியமானதொன்று. அதாவது ஆண்டவர் சொல்றார் இல்லையா, தீட்டானது இருதயத்துல இருந்து புறப்பட்டு வாய் வழியா தான் வெளியே போகுது. பேசுறதுனால வாய்க்குள்ள வெளியிலேருந்து போகிற பொருள் நம்மளை தீட்டுப்படுத்தாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போ இருதயத்திலிருந்து உற்பத்தி ஆகிற எல்லா காரியங்களும் எப்படி வெளியே போகுதுன்னா, நம்முடைய நாவு, நம்முடைய வாய் பேசுவதன் மூலமாக தான் வெளியே போகுது இல்லையா. இங்கு யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது, நாவு சிறிய அவயவமாக இருந்தாலும் அது நெருப்பு போன்றது தான். அது இந்த அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. இந்த நாவினாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரை, இப்படி இருக்கல் ஆகாது. யாக்கோபு இவ்விதம் எழுதுகின்றார். நம்ம நாவினால பிதாவாகிய தேவனை துதிக்கின்றோம், ஆனால் அதே நாவினால நம்முடைய மற்றவர்களை நம்ம கோபப்படவும் சபிக்கவும் அதை யூஸ் பண்றோம். இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி வசனம் சொல்லுகின்றது. இங்கு நீதிமொழிகள்ல எழுதப்பட்டிருக்குது, நாவையும் நம்முடைய வாயையும் காத்து கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்கின்றோமா. இடுக்கண்கள்ல போய் மாட்டிக்கொள்ளாத படிக்கு, கட்டுகள்ல போய் அகப்படாத படிக்கு, வேண்டாத தீமைகளுக்குள்ளாக நாமே போய் வலையில விழுந்து விடாத படிக்கு நம்ம காத்து கொள்ள என்ன செய்யணும்னா, நம்ம முதல்ல நம்முடைய நாவை காத்து கொள்ள வேண்டும், வாயை காத்து கொள்ள வேண்டும். பரியாசம் பண்ணும் பொழுது, பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கட்டுகள் பலத்து போகுது இல்லையா. அப்ப பரியாசம் எதன் மூலமா பண்றோம்? நம்ம நாவினால பண்றோம், வாயினால பண்றோம் இல்லையா. அப்போ மற்றவர்களை பரியாசம் பண்ணுவது, புறங்கூறி திரிகிறது மற்றும் கபட்டு நாவே என்று எழுதியிருக்கிறது. அப்புறம் நாவை குறித்து பார்க்கிறோம், இது பட்டயம் போன சவரகன் தீட்டின பட்டயம் போன்றது, கத்தி போன்றது என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிப்படுகிற வார்த்தைகள் பட்டய குத்துக்கள் போல மற்றவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த நாவு எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது யோசித்து பாருங்களேன். அதற்கு தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு செயலை கொடுத்து வைத்திருக்கிறார். அப்போ இந்த நாவை நாம் காத்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணிக்கின்றார், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசல்களை காத்தருளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். இந்த இடத்துல நம்ம வாயினால நம்ம பேசுறதுல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அதே நேரத்துல நம்ம உணவு உட்கொள்வதிலையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சங்கீதம் 141 பார்க்கும் பொழுது எந்த சூழ்நிலையில் அப்படி எழுதி இருக்குதான், அக்கிரமம் செய்கிற மனுஷரோட ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும், அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. இங்க சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், எந்த இடத்துல இப்படி எதிர்க்க ஜெபம் பண்றாருன்னா, அக்கிரமம் பண்ணுகிறவங்க, அக்கிரம சிந்தையுள்ள ஆகாமிய கிரியைகளை நடக்கிற மனுஷர்களோடு இருதயத்துல இணங்கி அந்த துன்மார்க்கத்துக்கு இணங்காத படிக்கு நான் அவங்களோட சேர்ந்து அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தத்தை சாப்பிடாத படிக்கு நான் இருப்பேனாக என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் என்ன? அப்போ வேண்டாத நபர்களோட ஐக்கியம், சிநேகம் இவைகள்லாம் பாராட்டும் பொழுது சேர்ந்து உணவு சாப்பிடுவது கூட சில நேரம் தீமையாக விடுகின்றது. பவுல் எழுதுகிறார், பிசாசுகளோடு பந்தி போய் கலந்து கொண்டு, இங்கு கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்வது எப்படி என்று எழுதியிருக்கிறது இல்லையா. அப்படி என்றால்
பிசாசுக்கு இடம் கொடுப்பவர்கள், சத்துருவுக்கு இடம் கொடுப்பவர்கள், துன்மார்க்கத்தில் வாழ்பவர்கள், அவர்களோடு கூட ஐக்கியப்பட்டு நம்ம உணவு உட்கொள்வது, இதெல்லாம் கூட நம்முடைய ஆத்மாவுக்கு இடுக்கண்களை கொண்டு வரும். பிரியமானவர்களே, ஆதியிலே ஆதாம் ஏவாள் முதல்ல பாவத்துல விழுந்ததே அவங்க உணவு உண்பதுல தான் வந்தது இல்லையா? சாப்பிட வேண்டாம், தொடவும் ருசி பார்க்கவும் வேண்டாம் என்று சொன்னப்பட்ட அந்த கனியை அவர்கள் புசித்ததினாலே தான் பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளாக பாவம் வந்தது, சாபம் வந்தது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் நாம் நாவையும் நம்முடைய வாயையும் காத்துக்கொள்வது எவ்வளவு முக்கியமானது என்று புறங்கூறுகிற நாவு, இச்சகம் பேசுகிற நாவு, கபடு நாவு மற்றும் பரியாச உதடுகள், இப்படியெல்லாம் நாவை குறித்து பல விதமா சொல்லப்படுகிறது. ஆட்டுக்குட்டியாண்ட இரத்தத்தினால நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய வாயையும் நம்முடைய கண்களையும் நம்ம சரீரம் முழுவதும் சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் ஞானம் உள்ளவர்களாக, நாவினாலே பேசுவதிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். நிறைய பேர் அறியாமல் பேசி, மதீனமாக பேசி, விளையாட்டுத்தனமாக பேசி பெரிய காரியங்களை சிக்கி கொள்றவங்க இருக்கிறாங்க. ஜீவனுக்கே நஷ்டம் வரத்தக்கதாக அந்த காரியங்கள், சாதாரண பேச்சு கூட அப்படி போய்விடுகின்றது. அதற்கு பதிலாக இங்கு சங்கீதக்காரன் சொல்கின்றார், என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். ஒன்று செய்யலாம், நம்ம வம்பும் மதீனமான பேச்சும் விட்டுட்டு ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று எழுதியிருக்கிறது போலவும், அதே போல இங்கு சங்கீதக்காரன் சொல்வது போல நம்முடைய வாய் நாள் முழுவதும் கர்த்தருடைய துதியையும் அவருடைய நீதியையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம இப்படிப்பட்ட வேண்டாதவைகளுக்கெல்லாம் நம்ம விலக்கி நாம் நாவை காத்து கொள்ள முடியும். நம்முடைய நாவு துதிக்கிற நாவாக, நம்முடைய உதடுகள் துதிக்கிற உதடுகளாக, கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுகின்ற, துதியின் பலிகளை செலுத்துகின்ற உதடுகளாக நம்முடைய நாவு, நம்முடைய வாய், நம்முடைய உதடுகள் இருக்கும் என்றால் நாம் ஆத்துமாவை நாம் இடுக்கண்களுக்கு விலக்கி காத்து கொள்ள முடியும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, வாயின் வார்த்தையில இருக்கிறது. பிரியமானவர்களே, அவனவன் வாயின் பலனால் அவனவன் திருப்தியாவான் என்று எழுதியிருக்கிறது. எனவே நம்முடைய வாய் எப்பொழுதும் துதியினாலும் அதே நேரத்தில் விசுவாச அறிக்கையினாலும் நிறைந்திருப்பதாக. அவிசுவாசமான நெகட்டிவான வார்த்தைகளை பேசி நம்முடைய ஆத்துமாவை சோர்ந்து போக பண்ணாமல், நம்முடைய ஆத்துமாவை பலனடைய செய்வதற்கு விசுவாச வார்த்தைகளை பேசுபவர்களாக நம்ம இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய நாவையும் நம்முடைய வாயையும் நம்ம காத்து கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்துமாவையே இடுக்கண்களுக்கு விலக்கி காத்து கொள்ள முடியும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் நாவையும் எங்களுடைய வாயையும் காத்துக்கொள்ள கிருபை செய்தருளும். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று உடைய வசனம் சொல்லுகிறது. எனவே தேவ பிள்ளைகள் சரியான விகிதத்தில் பேச, ஆண்டவரே, அதிகமான சொற்களினால் அலப்பி வார்த்தைகளினாலே பிடிபடாதபடிக்கு ஞானமாய் நடந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. அந்த இனிய சொற்கள் வாயிலிருந்து புறப்படவும், ஆண்டவரே அப்பா, மற்றவர்களுடைய உதடுகளின் காயத்தை ஆற்றக்கூடிய சொற்களாக புறப்படவும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தைகள் கிருபை மிகுந்ததாயும் சத்தியம் நிறைந்ததாயும் இருப்பதாக. விசேஷமாக வருகின்ற 15ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் சனிக்கிழமை, நம்முடைய ஆசீர்வாத டிவியின் சார்பாக ஆயத்தம் செய்து வருகின்ற வாலிபர்களுக்கான கூட்டத்திற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். மிகுந்த ஜபத்தோடு கூட நாங்கள் ஆயத்தம் செய்து வருகின்றோம். இந்த வாலிபர் கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திப்பார். அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில பல தோல்விகளை நீங்கள் சந்தித்து கொண்டு வந்திருக்கலாம். படிப்புல மற்றும் வேலை கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருக்கலாம், அல்லது இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்திற்கு உயர முடியாமல் இருக்கலாம். ஆனால் கலங்காதீங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். வாலிபர் கூட்டத்திற்கு ஓடோடி வாருங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவார், இடைப்படுவார், உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவார், பல மடங்கு பெருகச் செய்வார். வாழ்க்கையில பெரிய காரியங்களை உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். அன்பு
தேவ பிள்ளைகள் இந்த வாலிபர் கூட்டத்திற்கு உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை அனுப்பி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை என்னுடைய பிள்ளைகளை தனியாக அனுப்ப முடியாது, நாங்கள் தூரத்தில் இருக்கிறோம், நாங்கள் தான் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க நீங்கள் அழைத்து கொண்டு வாங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைகளுடைய ஆத்மா மிக முக்கியமானது ஒன்று. எனவே அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். உங்களுக்கு அனுமதி உண்டு. இந்த வாலிபர் கூட்டத்தை இந்த வருடம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.